மீன ராசி அப்படிங்கிறது மோட்ச ராசி, 12ஆம் இடத்துக்குரிய ராசி. இந்த 12 அப்படிங்கிறதே என்னங்க, எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம், ஆனால் நம்ம கைக்கு வரலை. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? எனக்கு ஏக்கரா கணக்கில் பணம் இருக்குது, ஏக்கரா கணக்கில் இடம் இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல. இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல புதன் பகவான் ஆகிய புதன் அங்கே நீசமாகிறாரு, அங்கே சுக்கிரன் உச்சமாகிறாரு. யாருக்காவது அந்த ராசியில் புதனும் சுக்கிரனும் இருந்தால் நீசபங்க ராஜயோகமாக மாறி அற்புத பலனை கொடுக்கும். ஆனால் ஒரு கிரகம் புதனாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கும், அனுபவிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று தான் இந்த காலகட்டத்தில். ஆனால் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் வீடு ஏதாவது பாதியில் நின்றுட்டு இருந்தாலோ, இல்லை அவங்க ஏதாவது முதலீடு போட்டு அது செய்ய முடியாமல் இருந்தாலோ இந்த வருஷம் அது செஞ்சிடும். எப்போ அப்படின்னா குரு பயிற்சிக்கு அப்புறம். அந்த ராகுவோடைய சனி பகவானுடைய இணைவு அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தையும் உடல் உபாதிகளையும் கொடுக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீர்நிலைகளாகிய கடல் சார்ந்த இடம், இல்லை நம்ம ஒரு பரிசலில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா இந்த வருஷத்தை உங்களை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் எது செஞ்சாலும் வீட்டுடைய அமைப்பு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், அது ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், உங்கள் பேரன் பேத்தியாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த காலம் படிப்பு சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த படிப்பு ஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த கிரகத்துக்கு ரொம்ப அதிகம். அப்போ படிப்பு மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு தினமும் நீங்கள் காலையில் ஒரு எலுமிச்சம்பழத்தில் பாதி அறுத்து அது உப்பு சர்க்கரை போடாமல் அவங்கள குடிச்சிட்டு வர சொல்லும்போது மூளையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாக்குகள் உங்களுக்கு நிவர்த்தியாகி அதில் இருக்கக்கூடிய அடைப்புகள் உங்களுக்கு சரியாயிடும். அடுத்தது ஞாபக சக்தி அதிகமாகும். பெரியவங்களுக்கே அதில் ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த ராசிக்காரங்களுக்கு. இந்த வருஷம் அது எல்லாமே நீங்கள் சரி செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவும் அந்த காரியங்களிலிருந்து லாபகரமான ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசிக்கு உண்டு.